ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் குமரன். இது உங்களோட பக்ஸ்பரிதாபங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லணும். இந்த அன்பாக்சிங் கூட பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது போட்டு தான். ஸோ போட்லேருந்து வர ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். போட்னாலே மிட்ரேஞ்ச், எக்கனாமிக்கல் இப்படி பல பேர் சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போட்லேருந்து ஏர்பாட்ஸ் 141 ANC இதுதான் இந்த மாடலு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 32 dB வரைக்கும் பார்த்தீங்கன்னா ANC ஒர்க் ஆகும். இதுதான் இதை சொல்லி தான் இவங்க விற்கிறாங்க. இது அமேசானில் விற்கிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699 ரூபா. ஸோ இந்த 1700 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் பார்ப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சைலண்ட்டாக வீட்டில் இருக்கும்போது பேசுறது பிரச்சனை கிடையாது. டிராஃபிக்லேயோ இல்லைனா அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மெயினாக செக் பண்ணணும். மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி ஓட்டும்போது சப்போஸ் கால் பேசுகிறாங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிளியராக கேட்குமா கேட்காதன்றது மெயினாக நான் பார்க்குறது. ஏன்னா நான் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறதுனால. ஸோ அன்பாக்சிங் கண்டென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் கண்டென்ட்டில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு டைப் சி கேபிள், அவங்களோட வாரண்ட்டி ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுவல் இதுதான் இருக்குது. இதோட பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்போவோட என்கோ எக்ஸ் மாதிரியே பார்த்தா தோணுது. பட் உள்ளே இருக்க அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஒரே ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க, வெள்ளை கலர் லைட் எரியுது. பட் பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கிங் தான் சொல்லணும். ஸோ இதில் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 32 dB வரைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. 42 hours பேட்டரி நிற்கும். அது ANC இல்லாமையான்றதை கிளைம் பண்ணல. அதே மாதிரி ப்ளூடூத் 5.3 இருக்குது. இவங்களோட 50 millisecond இருக்க மாதிரி ஒரு பீஸ்ட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க கேமிங்க்கு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரியும் இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இண்டிவிஜுவலாக 2 பட்ஸையும் தனித்தனியாக பேர் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான், மேட் இன் இந்தியா கிடையாது. ஆர்ஜின் சைனா தான். சைனாலேருந்து வாங்குகிற ஒரு பொருள் தான் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா 1700 ரூபாய்க்கு இது ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் தோணுது. பட் எந்த அளவுக்கு லாங் டேர்மில் ஒர்க் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும் மெயினாக. ஏன்னா 1700 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு ஹெட்ஃபோன் கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட OnePlus பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்து வாங்கினேன். அதுவே பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான் வந்தது. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட் அது தனியாக வச்சுட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. சாங் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட், அதாவது பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இருக்குது. இந்த சில் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு சில சாங்ஸில். வேறு என்ன இதில் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ANC நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த 32 dBன்றாங்க. பட் 32 dB வரைக்கும் ஒர்க் ஆகுதான்றதை நான் செக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக சொல்கிறேன். பட் டிராஃபிக்கில் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ANC பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டோரில் பேசும்போது சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் தெளிவாக கேட்குது. நீங்கள் அவுட்டோரில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்க இடத்துலலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஷுவராக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கல. அது இன்னும் இன்டெப்த்தாக செக் பண்ணணும். அதே மாதிரி பைக் ஓட்டும்போது நான் லைட்டாக, அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 500 meters பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு பேசி பார்த்தேன். அதுவும் பெருசும் ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கும்போது மெயினாக ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இந்த மைக்கோட குவாலிட்டி தான். இதில் 4 மைக் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 மைக்கோட வேல்யூ ஒழுங்காக செய்தான்னு கேட்டிங்கன்னா ஷுவராக கிடையாது. ஏன்னா நான் OnePlus ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். OnePlusல பார்த்தீங்கன்னா நான் பட்ஸ் ப்ரோ சீரிஸாக யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ ஃபோன் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி காசுக்கேற்ற குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. அதோட விலையை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கூட கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒர்த்து அப்படின்றத நான் சொல்லலை, ரிவ்யூ பண்ண எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்கிறேன். பட் இனிஷியல் இம்ப்ரெஷனில் இது ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. 1700 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக போட் லான்ச் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா ANC டெவலப் ஆகிட்டே இருக்குது. இவங்க வேறு ரிங்கெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஏன்னா இதோட லாங் டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது தான் நான் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.